இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. எனது அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதில் முதலாவதாக நான் எப்படி ஓவியனாக மாறினேன், இரண்டாவதாக எப்படி போட்டோகிராஃபராக மாறினேன், அதுக்கப்புறம் போட்டோகிராஃபர்னால எனக்கு என்னென்ன மரியாதை மதிப்பு கிடைச்சது, என்ன அதிசயங்கள் நடந்தது, இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். நான் 1954 4th ஃபார்ம், அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், இப்போ அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இல்லை. 4th ஃபார்ம் என்பது 9ஆவதுக்கு சமம். அதுக்கப்புறம் 5th ஃபார்ம் தான் எஸ்எஸ்எல்சி. 4th ஃபார்ம் படிக்கும் பொழுது நான் ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டு நிறைய படங்களை வர ஆரம்பித்தேன். அந்த வகுப்பில் எனது நண்பன் ஒருவன் வேலுமணி என்று ஒருவன் இருந்தான். அவனும் நல்ல படங்கள் வரைவான். எங்கள் இருவருக்குமே போட்டி இருந்தது. எனக்கென்று சில ரசிகர்கள், அவனுக்கென்று சில ரசிகர்கள் இருந்தார்கள். எங்கள் வகுப்பு ஓவிய ஆசிரியர் எங்கள் 2 பேர்த்தையும் ஊக்குவிக்கும் விதமாக, நீங்கள் 2 பேரும் பரீட்சை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க, நீங்கள் 8வது படிச்சிருந்தாலே நீங்கள் ஓவிய ஆசிரியர் ஆகலாம், அதெல்லாம் நீங்கள் பரீட்சை எழுதுறீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லித்தரீங்களான்னு கேட்டோன்னே சரின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட போனோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. பரீட்சை வந்தது. சென்ட் மைக்கேல் ஸ்கூலில் பரீட்சை எழுதுக்கு 2 பேரும் போனோம். அங்கே போன பிறகு எனக்கு முதல் அதிர்ச்சி என்னன்னா, அங்கே வந்திருந்த மாணாக்கர்கள் எல்லாம் அந்த பரீட்சைக்கு அதை என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரிலாம் ஆன்சர் பண்ணணும்னு அதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. நண்பன் வேலுமணிக்கு இவை எல்லாம் தெரிந்திருந்தது. நான் அவனிடம், என்னப்பா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏன் உனக்கு சொல்லித்தரலையான்னு அவன் கேட்டான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அவரு என்னை புறம் தள்ளிவிட்டார். காரணம், எனது நண்பன் அவருடைய இனத்தை சேர்ந்தவன், நான் வேறொரு இனத்தை சேர்ந்தவன். என் மேல் அவருக்கு அக்கறை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், பரீட்சை எழுதுனா ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நான் உடனே பரீட்சை எழுதாமல் ஈரோட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப மனசு அப்செட் ஆகி இருக்கிற போது எனது நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் போய், என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன போது, அடையப்பா இங்கே பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் படிக்கலாம் அப்படின்னு சொன்னா. அப்படி சரி, மதரசா ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்காரு, அவர் நல்லா சொல்லி தருவார்னு சொன்னேன்னா, அங்கே ஓவிய ஆசிரியர் தியாகராஜன் என்ற ஒரு திருவார். அவரிடம் சென்று எனது குறைகளை சொல்லி வருத்தப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டேன். அவர், இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ லோயர் போகாமையே டைரக்டா ஹையர் எழுதுனா நீ வாத்தியார் ஆயிடலாம், அதனால நீ லோயரே எழுத வேண்டாம், நீ தான் 8வது பாஸ் பண்ணி 9வது வந்துட்டு இல்லை, அதனால டைரக்டா ஹையர் எழுதலான்னு சொல்லி எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. பரீட்சை எழுதினேன், பாஸ் ஆனேன், ஹையர் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டேன், சர்டிஃபிகேட் கையில் வந்துருச்சு. 9ஆம் வகுப்பு படிக்கும் முன்னரே டிராயிங் மாஸ்டர் பரீட்சை எழுதி நான் கையில் சர்டிஃபிகேட் வைத்திருந்தேன். 10ஆம் வகுப்பு வந்தேன். 10ஆம் வகுப்பில் செலெக்ஷன் முறை இருந்தது. நான் கணிதத்தில் மார்க் குறைவாக வாங்கிவிட்டபடியால் தலைமை ஆசிரியர் என்னை எஸ்எஸ்எல்சி பரீட்சைக்கு அனுப்பவில்லை. அந்த நேரம் அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கு உண்டான டீச்சர் ட்ரைனிங்கை 1 வருஷத்தை 6 வாரமாக குறைத்து வெளியிட்டார்கள் அரசாணை. அதற்கு விண்ணப்பித்தேன். எனக்கு உடனே அந்த ட்ரைனிங்கில் சேருவதற்கு அனுமதி கிடைத்தது. சென்ட் மைக்கேல் ஸ்கூலில் 6 வார கோர்ஸ் போய் சேர்ந்தேன். அங்கே டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிற போதே 6 வாரம் முடிகிற போது 6வது வாரம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கையில் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் என்ன சொன்னாங்க, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம், சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அடுத்த நாள் நாங்கள் ஒரு 10 பேர், ஏன்னா அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஈரோட்டில் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் தான் இருந்தது. அதனால கோயம்புத்தூரில் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நாங்கள் ஓவிய ஆசிரியராக பணிக்கு பதிவு பண்ணிட்டு வந்தோம். பதிவு பண்ணிட்டு வந்த அடுத்த வாரமே எனக்கு அதிர்ஷ்டம் பாருங்க, ஊட்டி நடுவட்டத்துக்கு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆர்டர் பணிக்கு சேருமாறு பணி ஆணை கொண்டு வந்திருந்தது. எனக்கு ஒரே சந்தோஷம். நினைத்து பாருங்க, எனது வயசு 15, 16. அப்பொழுது நான் ஒரு ஓவிய ஆசிரியராக நான் பணிக்கு சேரப்பட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரின்னு அந்த நடுவட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாம், எப்படி இருக்குது, நம்ம சூழ்நிலைக்கு ஒத்து வருமா, தங்கறதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். அங்க போன உடனே பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு 4-5 வீடு, ஒரு டீ கடை, ஒரு சின்ன குளம், இவ்வளவுதான் இருந்தது. என்ன பள்ளிக்கூடம் இருந்தது. சரி, அதை பத்தி விசாரிக்கலான்னு சொல்லி அந்த டீ கடையில போய் அங்க இருக்கிற டீ கடைக்காரர்கிட்ட போனேன். ஐயா, நான் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல வாத்தியார் ஆசையால வந்திருக்கேன்,
அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஏன் நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னாரு. நான் ஈரோடுனே. ஏப்பா பிளைன்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு மழை சரி வராது அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இங்க நீங்க பார்த்துருப்பீங்களே பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னாரு. ஆமாண்ணே. அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, வீடே இல்லைங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, காப்பி பூ பூத்தா அந்த வாசம் ஒத்துக்காமல் எல்லாத்துக்கும் மலேரியா காய்ச்சல் கட்டாயம் வருமா, வராண்டாவில் படுக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காதாம். எனக்கு முதல் அதிர்ச்சி. அடுத்தது தங்குவதற்கு இடம் கேட்டேன். அங்கு ஒரு இடத்தை காட்டினார். குளிப்பதற்கு வசதி இல்லை. எங்க குளிக்கலன்னா அந்த குளத்துல குளிக்கல நாங்க. சரி, அந்த குளத்தை பார்க்க போனா ரெண்டாவது அதிர்ச்சி. அந்த குளத்துல அடையாக மேல சீலப்பெண் மிதந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அருவருப்பு. சரி, டீ கடைக்கு திரும்ப வந்தேன். அங்கு டீ குடித்து கொண்டிருந்த அந்த ஊர் ஆட்கள் எல்லாமே ஒரு அலுமினிய கோழியில் டீயை வாயில் வைத்துக் கொண்டு வாயை விட்டு எடுக்காமல் அப்படியே அந்த சூட்டை அனுபவித்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அணியிருந்த கோட்டு டிரஸ் எல்லாத்திலுமே அடையாக அழுக்கு சீலப்பேன். எனக்கு பார்த்தவனே ஒரு அருவருப்பாயிடுச்சு. உடனே நான் புறப்பட்டு நேரா எனக்கு உத்தரவு போட்ட ஆசிரியர் அதிகாரியை பார்க்கறதுக்கு நான் கோயம்புத்தூர்ல வந்தேன். அந்த கோயம்புத்தூர்ல அந்த அதிகாரியை போய் பார்த்தேன். அவர் பேர் சவண்டப்பன். அவர் 4 மணிக்கு அப்பதான் வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு. நான் போனோன்னு, சார் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னாரு. சார் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு. என்ன விஷயம்னாரு. சார் நீங்க ஆர்டர் போட்டீங்க, நான் நடுவட்டம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னாரு. சார் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் நடுவட்டம் போனோம்னா அந்த டீ கடைக்கார சொன்ன சமாச்சாரத்தை போராவிட்ட சொன்னேன். ஐயோ, அப்ப பிளைன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அங்க போட்டா சரி வராதா? அப்போ ஊட்டியில் இருக்கிறவனுக்கு தான் அங்க போடணும். சரி, உனக்கு ஈரோட்டில் எதுவும் ஸ்கூல் இல்லை, ஈரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 15-16 கிலோமீட்டர்ல ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்க போய் சேருவியா அப்படின்னாரு. சார் எங்க போட்டாலும் பிளைன்ஸ்ல நான் போறேன் அப்படின்னு. பாஸ்டூர்ல ஒரு ஸ்கூல் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி உடனே அந்த கிளார்க்கை கூப்பிட்டு எனக்கு உத்தரவு போட சொல்லி எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த உத்தரவில் கையெழுத்து போட்டு எனக்கு உத்தரவில் ஒரு காப்பி என் கையில கொடுத்து போய் ஜாயின் பண்ணிக்கொண்டு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாருங்க. எனக்கு நேரம் எப்படி அமைந்தது. உடனடியாக அடுத்த நாள் நான் பாஸ்டூருக்கு போய் நான் போய் ஜாயின் பண்ணேன். அது ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் பள்ளிக்கூடம் இருந்தது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு உண்டான பில்டிங் எல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போவே எனக்கு ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய புஸ்தகங்கள்லாம் படிப்பேன். ஃபோட்டோகிராஃபி பற்றி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டுடியோவில் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அப்ரண்டிக்ஸாக போய் வேலைக்கு சேர்ந்து வெளியில் படம் எடுக்கிறதுக்கெல்லாம் போய் சில வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஈரோட்டுக்கு வந்திருந்தாங்க. அதே அன்னைக்கு கவர்னர் அவர்களும் ஈரோட்டுக்கு வந்திருந்தாங்க. கவர்னர் அரசாங்க மாளிகையில் தங்கியிருந்தால காமராஜர் ஐயாவுக்கு அந்த இடம் கிடைக்கல. அவர் ஒரு பிரைவேட்ல ஒரு கார்த்தியன் பிரிண்டிங் மில் என்று சொல்லக்கூடியதான ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தாரு. சரி, நான் கேமராலாம் எடுத்துக்கிட்டு 9 மணிக்கு தான் 9:30க்கு தான் ஃபங்க்ஷனு. ஒரு 7:30 மணிக்கு போய் எப்படி சூழ்நிலை பார்க்கலான்னு நான் போயிட்டு இருந்தேன். ரவி தியேட்டர்கிட்ட வர்ற போது ஒரு ஜீப் என்னை மறிச்சு குறுக்கால் நிறுத்தி, தம்பி எங்க போற அப்படின்னாங்க. சார் நான் இங்க பக்கத்துல போட்டோ எடுக்க போறேன்னு. உன்னை கலெக்டர் கூப்பிடுறவா அப்படின்னாரு. சார் கலெக்டர் இல்லப்பா, நீ வா, இங்கதான் பக்கத்துல டிபியில இருக்காரு அப்படின்னாரு. கூட்டிட்டு போனேன். ஜான் அம்புரோஸ் கலெக்டர் அவர்கள் நின்றுகிட்டு இருந்தாரு. அங்க வரிசையில் ஈரோடு பெரிய மனிதர்கள், முதலாளி சாஹிப் அவர்கள், அப்துல் கனி சாஹிப் அவர்கள், ஆஞ்சநேய ஓனர் அவர்கள், ஈரோடு சேர்மன் மாணிக்கமலியார், இவர்கள் எல்லாம் விஐபியாக அங்கு வெளியே அமர்ந்திருந்தார்கள். உடனே கலெக்டர் என்கிட்ட ஒரு சின்ன நிகழ்ச்சி பேப்பரை கொடுத்து, இந்த பார்ப்பா, 8 மணிக்கு கவர்னர் சாப்பாடு, 8:10க்கு ஜூஸ், 8:15க்கு சேர்மன் மீட்டிங், 8:25க்கு வெளியில் இருக்கிற கெஸ்ட் மீட்டிங், 8:30க்கு கார்ட் ஆஃப் ஆனர், அப்புறம் கவர்னர் கிளம்பிடுவாரு. இவ்வளவுதான் வேலை. உனக்கு சேர்மனும் வெளியில பேசுறது மட்டும் தான், போட்டோ எடுத்துட்டு நீ போலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அரசாங்க ஃபங்க்ஷன்லாம் இவ்வளோ நிமிஷக்கணக்கில் நடக்குது அப்படின்னு எனக்கு முதல் முறையா அந்த நிகழ்ச்சியில பார்த்தோன்னா, ஓ இப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உடனே சேர்மன் டைம் வந்தது. 8:10க்கு ஜூஸ் முடிச்சுன்னு சேர்மனை உள்ள கூட்டிட்டு போறதுக்கு அந்த செக்யூரிட்டி ஆபீசர் வந்தாரு. உடனே போட்டோகிராஃபர் என்னையும் கூட்டிட்டு போற போது செக்யூரிட்டி ஆபீசர் சொன்னாரு, நீ உள்ள போனவர் போடாங்க, யாருக்கிட்டையும் எதையும் இங்கே உட்காரு அங்க உட்காருலாம் டைரக்ட் பண்ணக்கூடாது.
போனோன்னே ஒரு 2-3 படம் எடுத்துட்டு வந்துடணும், அவங்க பேசுற போது நீ அங்க இருக்கக்கூடாது அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போனா அங்க இன்னொரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, அந்த ரூம்ல எல் மாதிரி ஷேப்ல இந்த சைடுல கவர்னர், அந்த சைடுல சேர்மன். இவங்க 2 பேத்தையும் நான் சேர்த்து படம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன நான் வச்சிருக்கிற கேமராவில் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல 50mm லென்ஸ் தான், வைட் ஆங்கிள் எல்லாம் இல்லை. அதனால 2 பேரும் அதுல கவர் பண்ண முடியல. நான் செவுத்தோட ஒல்லி பின்னாடி உட்காந்து நகர்ந்து நகர்ந்து போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு போக்கஸ் பண்றேன், கவர் ஆகல. உடனே கவர்னர் நான் தடுமாறதை பார்த்துட்டு வாட் இஸ் தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கிட்ட கேட்டாரு. எனக்கு உடனே ஆங்கிலத்துல பதில் சொல்ல வரல, ஆனா ஹிந்தி நல்லா பேசுவேன். ஜி சோடா ஜகத் பாரு அப்படின்னு. ஓ ஐசா ஹை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்து சேர்மன் பக்கத்துல தோல்ல கை போட்டு பக்கத்துல உட்காந்துட்டாரு. சேர்மனுக்கு ஒரே சந்தோஷம். என்னமோ இவன் சொன்னா கவர்னர் வந்து உட்காந்துட்டாருன்னு என்னை பார்த்து இப்படி பொறுப்பத்தை தூக்கி சிக்னல் பண்றாரு, படையெடு படையெடுன்னு. சரி, நான் ஒரு 4-5 படம் எடுத்துட்டு வந்துட்டேன். வெளியில இவங்களை எல்லாம் விஐபிஸ் எல்லாம் படம் எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் சேர்மன் பார்த்து இந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். தம்பி நீ கவர்னர்கிட்ட என்ன சொன்ன ஹிந்தியில அப்படின்னாரு. அவருக்கு ஹிந்தி தெரியாது. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நான் கவர்னரை வந்து உங்க பக்கத்துல உட்கார சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டாரு. நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இடம் பத்திரேன்னு சொன்னேன். அப்பா நல்ல வேலை பண்ணப்பா, அருமையான போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னாரு. ஐயா நான் பள்ளிக்கூடத்துல ஓவிய ஆசிரியர். எந்த பள்ளிக்கூடத்துல அப்படின்னாரு. நான் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல்ல. பாசூரா டெய்லி போயிட்டு வரியா அப்படின்னாரு. ஆமா சார். ஏன் ஈரோட்ல ஸ்கூல் இல்லையான்னாரு. சார் ஈரோட்ல நகராட்சி பள்ளி தான் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல் இல்ல. அதுல இருக்கிற ஓவிய ஆசிரியர் தற்சமய லீவ் போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், வேற இடம் இல்லை சார் அப்படின்னாரு. உடனே அவர் கிளார்க்கை கூப்பிட்டு யாரு என்னன்னு விசாரிச்சோன்னா அந்த கிளார்க் சொன்னாரு, இப்ப இருக்கிற ஒரு கருப்பு பணம் என்கிற கண்ணதாசன படத்துக்கு ஓவிய பணி செய்வதற்கு சென்னைக்கு லீவ் போட்டு போயிட்டாரு, அந்த லீவ் வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, அப்பாயின்மெண்ட் கமிட்டி எல்லாம் கூப்பிட்டு அந்த கவுன்சிலர்கள் தான் அங்க இருந்தாங்க. 10 மணிக்கு அவங்க வந்தவரோட எல்லாத்தையும் கூப்பிட்டு இவனை வந்து இந்த தம்பியை இங்க நம்ம ஸ்கூலுக்கு போட்டலாம் அப்படின்னாரு. உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் கமிட்டி ஒன்று கூடி எனக்கு வந்து உத்தரவை தயார் பண்ற போது ஐயா என்று நான் ஒரு சந்தேகம் அப்படின்னேன். என்னப்பா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்தோன்னா திரும்ப என்னை துரத்திட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஐயா அப்படி இல்ல, ரயில்வே காலனி ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு இருக்குது, வந்தா அவர் அங்க வேலை பார்க்கட்டும், நீ இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு ரெட்ட சந்தோஷம். உடனே எனக்கு ஆணை வழங்கப்பட்டது. என்னால் நம்பவே முடியவில்லை. வாழ்க்கையில் ஒரு புகைப்படம் என்னை இப்படி மாற்றி அமைத்தது என்று நினைத்தால் அந்த புகைப்பட கலைக்கு எவ்வளவு மரியாதை உள்ளது என்று நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். சேர்மன் கொடுத்த பணியாணியை எடுத்துக்கொண்டு ஈரோடு நகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியை சந்தித்தேன் வேலைக்கு சேருவதற்கு. அவர் என்னை பார்த்தவுடன் ஒரே ஆச்சரியப்பட்டு, நீ இப்பொழுது ஆசிரியராகிவிட்டாய், உன்னை நான் வாடா என்று கூப்பிடுவதா கார்த்தி என்று கூப்பிடுவதா அப்படி என்று கேட்டார். நான் சொன்ன வயசில் பெரியவங்க, நீங்கள் என்னை எஸ்கேன்னு கூப்பிடுங்க போதும். என்ன எனக்கு எவ்வளோ சந்தோஷம். எந்த தலைமை ஆசிரியர் என்னை பரீட்சைக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னாரோ அதே தலைமை ஆசிரியரிடம் நான் ஓவிய ஆசிரியராக பணிக்கு சேரும் பொழுது என் மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஈரோடு சதர்ன் ரயில்வேல முதல் முறையாக ஐடி கார்டு அடையாள அட்டை போடுவதற்கு ஒரு 1500 பேருக்கு அடையாள அட்டை போடும்படியான ஒரு ஆர்டர் எனக்கு கிடைத்தது. அந்த ஆர்டரை நான் உடனே வாங்கிட்டு 1500 பேர்த்த படம் எடுத்துட்டேன். ஆனா அந்த படம் போட்டதுக்கு உண்டான என்லார்ஜர் போக்குவரத்தெல்லாம் வசதி இல்லை, வாங்குறதுக்கும் பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே எனக்கு ஓரளவு இந்த புஸ்தக நாலேஜ் அறிவெல்லாம் வச்சு அந்த என்லார்ஜர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். ஸோ ஒரு அட்டைப்பட்டியில் 2 கண்டென்சர், ஒரு பல்பு, நெகட்டிவ் வைக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் பண்ணிட்டேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி போடுறதுக்கு லென்ஸ் வேணும் இல்லை, அதனால நான் படம் எடுக்கிற கேமரா இருக்கிற லென்ஸை கழட்டி அதில் மாட்டிடுறது, அதில் படம் போடுறது. படம் எடுக்க போனோம்னா லென்ஸை கழட்டி கேமராவில் மாட்டிக்கிறது. இப்படி நான் வந்து அதை படம் போடுறதுக்கு ரெடி பண்ணேன். அப்போ எனக்கு படம் போடுறதுக்கு அனுபவம் இல்லை. என்லார்ஜ் வச்சு பிரிண்ட் போடுறதுக்கு டெவலப்பரு, பேப்பரு, இதெல்லாம் என்ன கிரேடு, என்ன டெவலப்பரு, என்ன கலர், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால ஒரு நண்பர்கிட்ட போய் உதவி கேட்டேன். அவர் ஏற்கனவே அந்த ஃபீல்டில் ஒரு 4-5 வருஷமா ஒரு ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். எனக்காக லீவில் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு நாள் ஓய்வில் வந்து 2-3 நாள் அந்த 1500 படத்தையும் ஈச்சி 3 காப்பி போட்டு கொடுத்தாரு. எனக்கு அதில் ஒரு 10,000 ரூபா பணம் மீதியாச்சு.
நான் புஸ்தக அறிவெல்லாம் வச்சு நல்ல கேமரா வாங்கலான்னு முடிவு பண்றப்போ நான் முதல் முறையாக யாசிகா என்ற ஒரு கேமரா, யாசிகா இஎம் என்ற ஒரு கேமரா வாங்கினேன். அந்த கேமரா வாங்கி 2வது வாரமே ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே அந்த கேமரா வித்துட்டு அடுத்தது இந்த மாதிரி வாங்கக்கூடாது, ஜப்பான் சமாச்சாரம் எல்லாமே நல்ல ஜெர்மன் வாங்கணும்னு ரோலிஃப்ளெக்ஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். ரோலிஃப்ளெக்ஸ் தான் நல்ல கேமரான்னு எனக்கு படிச்சதுல தெரிஞ்சது. அப்போ எனக்கு ஒரு நண்பர் அறிமுகம் பண்ணாரு. அவர் இந்த மாதிரி வெளிநாட்டு கேமரா, பழைய கேமரா, புது கேமராலாம் வாங்கி வித்துட்டு இருந்தாரு. அவர் நல்லா அறிமுகமானாரு. அவர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா வேணும்னு கேட்டேன். அதை பத்தி நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்டாரு. இல்லன்னு. சரி, திருச்சியில ஜமால் என்ற ஒரு நண்பர் இருக்காரு, அவரு சினிமா ஸ்டுடியோக்கெல்லாம் ஸ்டில் எடுப்பாரு, அவர்கிட்ட கேமரா இருக்கு பார்க்கலான்னு என்னை திருச்சி கூட்டிட்டு போனாரு. அந்த கேமராவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சு போச்சு. 2.8 பிளானார் லென்ஸு, ட்வின் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸு, டபுள் எக்ஸ்போசர் பிரிவென்ஷன், ஏகப்பட்ட வசதி, ஒரே சந்தோஷம். அவர் சொன்னாரு, இந்த கேமரா கிடைக்குமா சார்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உடனே இது கிடைக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கு, ஒரு பெரிய ஆள்கிட்ட வாங்கி தரேன், ஆனா விலை 8000 அப்படின்னு சொன்னாரு. சரி வாங்கிக்கலாம், அதான் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போலான்னு முடிவு பண்ணி பாண்டிச்சேரி போனோம். அவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனர், போட்டோ பட்டேல் என்று பாண்டிச்சேரியில் பெயர். அவர் 4-5 பெட்ரோல் பங்குக்கு ஓனர். மிராண்டா, இந்த மாதிரி சில விலை உயர்ந்த கேமராக்கள்லாம் இருக்குது. அவர் வீட்டுக்கு போனோம். ஆனா அவர் டைம் கீப் அப் பண்றவர். இத்தனை மணிக்கு இந்த வேலை என்றால் அத்தனை மணிக்கு தான் போய் பார்க்க முடியுமா. உடனே அவர் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் டைம். ஒன்னா 2 மணிக்கு முன்னாடி வாங்க, இல்ல 4 மணிக்கு மேல வாங்க அப்படின்ட்டாரு. சார் 2 மணிக்கு முன்னாடியே வரோம்னு சொல்லி 2 மணிக்கு போனோம். அவர் உடனே அந்த கேமராவை எடுத்துட்டு வந்தாரு. என் கையில கொடுக்கற போது அதை ஒரு பாலிதீன் பேப்பர்ல சுத்தி ஐஸ் கட்டி மாதிரி கொண்டு கையில கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இது லெதர் கேஸ், இது ஐஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் லெதர் கேஸுக்கு உள்ள போயிட்டாரு. உடனே நண்பர்கிட்ட, சார் இது என்ன சார் இப்படி ஐஸ் மாதிரி கொண்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு, எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் வந்துட்டாரு. அப்புறம் சொன்னேன், சார் அது கேமராவை பிரிச்சு பார்த்தா பூரா ஒரே அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த ஒரு மாய்ச்சர் இருக்கிற மாதிரி ஒரு மாய்ச்சர் இருக்கு அப்படின்னாரு. கரெக்ட், இது ஃப்ரிட்ஜில் இருந்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னா, இங்க கடற்கரைக்கு பக்கமா இருக்கிறதுனால கடற்கரையில் இருக்கிற உப்பு காத்து பட்டா இரும்பெல்லாம் துருப்பிடிச்சிடும். ஸோ இந்த கேமரா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும், கேமரா வேலை செய்யாது. அதனால கேமராவை எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் லெதர் கேஸ் எடுத்து துணி சுற்றி வச்சு இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் போட்டு வச்சுட்டு ஃபங்க்ஷன் போறதுக்கு 1 hour முன்னாடி எடுத்தா நார்மல் ஆயிடுன்னு சொன்னாரு. கேமராவை பார்க்க முடியல, செய்ய முடியல. அவர் சொன்னாரு, நீங்க எடுத்துட்டு போங்க, எந்த தப்பு வந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரி, கேமரா வாங்கிட்டு 2 மணிக்கு வெளியே வந்துட்டோம். வெளியே எங்க போறது, ராத்திரி 9:30 மணிக்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் பொழுது போறதுக்கு என்ன பண்ணலாம்னா, பக்கத்துல சினிமா தியேட்டர் ரிவால்வர் ரைட்டான சினிமா, இந்த தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு சாயங்காலம் சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு கேமராவை எங்க வச்சு பாக்குறது, 4 பேருக்கு நடுவிலேயே வச்சுட்டு பார்க்க முடியும். எங்க ரயில்வே பெட்டி வந்தது, அதுல ஏறி உட்காந்துட்டு கேமராவை திருப்பி பேப்பர் எல்லாம் எடுத்து அந்த கேமராவை பார்த்தா ஒரே அதிசயம். அந்த கேமரா பல 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 என்று கண்ணாடி போல் அவ்வளவு சுத்தமாக இருந்தது. ஏகப்பட்ட சந்தோஷம். அந்த கேமரா நண்பருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கேமராவை வாங்கிட்டு வந்தது என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஏன்னா ஈரோட்ல இந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்கறதுக்கு யாரும் அந்த நேரத்துல உள்ள கேமராக்காரர்கிட்ட எல்லாம் இந்த மாதிரியான வச்சிருந்தாங்க. எல்லாரும் கேமரா, ப்ரொஃபஷனல் கேமரா வச்சிருந்தாங்க. பட் இந்த ரிசல்ட்டுக்கு அவங்களால கொடுக்க முடியல. ஸோ எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள், பெரிய பெரிய பிசினஸ் ஆளுங்க, இவங்க ஆர்டர்லாம் நிறைய ஆர்டர் வந்தது, நிறைய ஒர்க் பண்ணேன். அந்த டைம்ல நான் சரி ஸ்டில் கேமராவில் மூவி வந்தது, சூப்பர் 8 கேமரா வாங்கினேன். அது நான் வாங்கினது வித் சவுண்டோட, பேசுற சவுண்ட் எல்லாம் சினிமா மாதிரி பதிவாகும். அதை அழிச்சிட்டு மறுபடியும் டப்பிங்கோட பண்ணலாம், அந்த வசதியோட ப்ரொஜெக்ட் எல்லாம் சேர்ந்து வாங்கினேன். உலகத்தமிழ் மாநாடு வந்தது. அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு நான் அரசாங்க அனுமதியோட அந்த உலகத்தமிழ் மாநாடை சூப்பர் 8ல படம் எடுக்கிறதுக்கு போனேன். அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. அவங்க வர்ற பொழுது அவங்க கிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, அவங்க பிளைட் விட்டு வெளியே வந்தோடனே அந்த டோர் திறந்தோடனே அங்க நின்று எல்லாத்திட்டையும் கையாட்டுவாங்களாம். அது அவங்களுடைய சிக்னேச்சர். ஸோ அந்த டெல்லி நியூஸ்ல அந்த படம் முதல்ல போட்டுட்டு தான் அடுத்தது வரிசையா மற்ற சம்பவம் எல்லாம் காட்டுவாங்களாம். ஸோ அந்த சம்பவம் எடுக்கிறதுக்கு அவங்க இந்திரா காந்தி அம்மையார் கூட வந்த போட்டோகிராஃபர்ஸ் பின்தங்கிட்டாங்க. அதனால போட்டோகிராஃப் இல்லாதனால உடனே எனக்கு
அங்கிருந்த ஃபிளைட்ல போன் பண்ணி கீழே இருக்கிற பிஆர்ஓ கிட்ட சொல்லி, பிஆர்ஓ நான் வந்து ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறோம், விஐபிஸ் எல்லாம் வரிசையா இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு. அப்ப யார்கிட்டயாவது மூவி கேமரா இருக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. அப்ப என் கூட இருந்த நண்பர், சார் உங்ககிட்ட தான் மூவி கேமரா இருக்கா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் கை தூக்குனேன். உடனே டக்குன்னு என்னை தூக்கி ஜீப்ல உட்கார வச்சுக்கிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்வேக்கு போறாரு. இந்திரா காந்தி அம்மையார் பிளைட் ரன்வேல இறங்குறதுக்கு கீழே வந்துகிட்டு இருக்குது. போற வழியில சொல்றாரு, இந்த மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் பிளைட் ஒன்னா ஒரு மேல நின்று கதவை திறந்தா கை காட்டுவாங்க, அந்த கை காட்டுறது மட்டும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நீ வந்துரு, அதுதான் உன்னோட வேலைன்னாரு. சார் எங்கிட்ட இருக்குது 8 mm, நீங்க கேட்கற மாதிரி 35 mm, அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் கவலைப்படாதவா அப்படின்ட்டாரு. சரி போனேன். பிளைட் ரன்வேல இறங்குச்சு. அம்மையாரை வெளியே வந்தாங்க. அவங்க முதல் படியில மேல நின்று கை காட்டினாங்க. நான் கீழ்படியில நின்று அவங்கள ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்போஸ் பண்ணேன். அவங்க மலமலன்னு இறங்கி வந்து விஐபிஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த சம்பவம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு போட்டோகிராஃபருக்கு எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது என்று. இது எல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம். அதன் பிறகு நான் வந்து வீடியோ கேமரா வாங்கி வீடியோ பழகணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக அவரை சந்திக்கிற வாய்ப்பும் சேலம் ஸ்டேடியத்தில், சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எக்ஸிபிஷன் நடக்கிற கிரவுண்டில் ஜெயலலிதா அவர்களின் காவிரி தந்த கலைச்செல்வின்னு ஒரு நாட்டிய நாடகம். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு. முதல் முறையாக எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை சந்திக்கிறார். அந்த இடத்துல தான் நான் வந்து அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நான் கவர்மெண்ட் போட்டோகிராஃபராக பர்மிஷன் வாங்கி அப்பாயின்மெண்ட் எனக்கு போட்டோவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. நான் எம்ஜிஆர் வந்து உக்காந்துருந்தேன். கீழே ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துருந்தாரு. அவரை ஒரு 10-12 படம் எடுத்துட்டு உட்காந்துருந்தேன். மைக்கில் பேசுறதுக்கு மேடை ஏறி ஸ்டேஜுக்கு வந்தாரு. அவர் ரோஷத்துக்கு முன்னாடி நின்று மைக்கை பிடிச்சிக்கிட்டு என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு ஆரம்பிச்சாரு. அப்போ முன்னாடி நின்று படம் எடுக்கிறப்போ அந்த மைக் அவர் மூஞ்ச மறைச்சது. ஸோ மைக் அவர் மூஞ்ச மறைச்சா நல்லா இருக்காதே, நம்மகிட்ட தான் பாஸ் இருக்கேன்னு சொல்லி நான் ஸ்டேஜுக்குள்ள வந்து சைடா அவர் தலைவரையும் மைக்கையும் சைடு போஸ்ல படம் எடுக்கலான்னு சொல்லி அவர் அந்த ரத்தத்தின் ரத்தங்களே போது பளிச்சுன்னு அடிச்சேன் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. என்னைய ஒரு 10 பேர் குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஜீப்பில் உட்கார வச்சுட்டாங்க. உடம்பெல்லாம் வேத்து என்ன பண்றதுன்னே தெரியல. நாம ஒரு தப்பும் பண்ணலையே, நம்ம போட்டோ தானே எடுத்தோம். அவர் படம் எடுத்தோம்னே அவர் அந்த கூலிங் கிளாஸோட என்னை திரும்பி இப்படி பார்த்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. எப்படி என்னை தூக்கிட்டு இருந்தாங்க, எப்படி ஜீப்பில் உட்கார வச்சாங்க தெரியாது. 1 மணி நேரம் கழித்து விழா முடிஞ்ச ஒருபாடு அவர் தலைவரோட கார் என் ஜீப்பை கடந்து போகுது. ஜீப்பை கடந்து போற போது டக்குன்னு கார் நின்று கண்ணாடி இறக்கி என்னை கார் ஜீப்ல இருந்து ஜவா அப்படின்னாரு. இன்னொன்னே பக்கத்துல கையை கட்டிட்டு போய் 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் கையை பிடிச்சிட்டு இருக்கான். ஐயா அப்படின்னு, நீ சின்ன பையனா இருக்க, இவ்வளவு ஒல்லியா, என்ன அப்ப நான் ரொம்ப ஒல்லியா சின்னவனா இருப்பேன், அதனால நீ இவ்வளவு சின்ன பையனா இருக்க, நான் கீழே உக்காந்து இருக்கிற போது 1000 படம் எடு, நான் வேண்டாங்கள, ஆனா நான் மைக்கில் பேசுற போது போட்டோ எடுக்காத, எடுத்தீங்கன்னா கவனம் குறையும், தெரிஞ்சதா, அனுப்பிச்சிருங்கப்பா அப்படின்னாங்க. என்னை அனுப்பிச்சிட்டாங்க. இது காலையில் எனக்கு நடந்த 11 மணி அனுபவம். அன்று மாலையில் துவாரகா ஹோட்டல்ல லைன்ஸ் கிளப்ல எம்ஜிஆருக்கு மரியாதை. அதுக்கு சேலம் கலாமந்திரி ஸ்டுடியோ செவ்வாப்பேட்டையில் இருக்கிறவருக்கு அந்த ஆர்டர். அவரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டும் எடுக்க முடியாது, அதனால நீ வந்து கூட ஹெல்ப் பண்ணுன்னு எங்கிட்ட கலருக்கு ஒரு கேமரா கொடுத்து நான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறேன், நீ கலர் எடுனாரு. சரி, ஃபங்க்ஷனுக்கு போனோம். 6 மணிக்கு வந்தாரு. பெரிய மலர் மாலை 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து எம்ஜிஆருக்கு போட்டாங்க. அவர் பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுத்து நகர்ந்தாரு. நான் கலர் எடுக்கிறதுக்கு இப்படின்னு சட்டர் அமுத்தினேன். கண்டென்சர் ஒயர் 2 ட்விஸ்ட் ஆகி பேட்டரி ஒயர் ஷார்ட் ஆகி கண்டென்சர் படார்னு வெடிச்சு அந்த பிளாஷ் லைட்டோட சைடு பாக்ஸ் ஹாலில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் ஃபங்க்ஷன்ல டபார்னு ஒரு வெடிகுண்டு சத்தம் கேட்டா என்ன நடக்கும்னு. அவ்வளவுதான், என்னை தூக்கி கொண்டு போய் ரூம்ல போட்டு பூட்டிக்கிட்டாங்க துவாரகா ஹோட்டல்ல. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, யாரும் அல்ல. 10 மணிக்கு 2 இன்ஸ்பெக்டர் வந்து என்னை கதவை திறந்து ஐயா கூப்பிடுறாருவான்னாங்க. போனா பக்கத்துல நம்மள தலைவர் இருந்தாரு. எங்க 2 பேரும் கையை பிடிச்சி என்னை கூட்டிட்டு போறாங்க.
அவர் காஃபி சாப்பிட்டு இருந்தவர் என்னை நிமிந்து பார்த்த உடனே, டேய் நீயா அப்படின்னாரு. அந்த நீயான்ற ஒரு வார்த்தை இந்த கூட இருந்த இன்ஸ்பெக்டர் என் கையை பிடிச்சவங்களுக்கு, ஓ இவன் ஏற்கனவே தலைவருக்கு தெரியும் போல் இருக்குதுன்னு சொல்லி என் கையை ரெண்டையும் விட்டுட்டாங்க. அந்த கையை விட்டோம்னா எனக்கு தைரியம் வந்துருச்சு. உடனே நான் சொன்னேன், ஐயா கண்டென்சர் ஒயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு. உடனே கொண்டா அப்படின்னாரு. வாங்கி மோந்து பார்த்தாரு. ஆமா, கருக நாத்து அடிக்குது. நான் உனக்கு காலையிலேயே சொன்னேன், ஒரு விஐபி ஃபங்க்ஷனுக்கு வர்றவன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் செக் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வரணுமா இல்லையா? இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? தப்பு இல்லையா? இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன். இது 2வது சம்பவம். இதுக்கு அடுத்து 3வது ஈரோட்ல தினமலர் ஃபங்க்ஷன், தினமலர் ஆபீஸ் ஓபன் பண்றாங்க. பெரியவர் ஐயா கூப்பிட்டு என்ன பண்றாரு, பந்தல் வேலையெல்லாம் நடக்கிறத பாக்கிறதுக்கு வந்தவர் வீடியோ எடுக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஈரோட்ல வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் எல்லாம் நல்ல பொருள் எல்லாம் இருக்குது, அவர் தான் இதுக்கு தகுதியான்னு சொன்னாங்க. என்னை கூப்பிட்டுட்டு போனாங்க. அவர்கிட்ட போனோம். அவர் சொன்னாரு, தலைவர் 1 மணி நேரம் பேசுறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு, அந்த 1 மணி நேரமும் நீங்க வீடியோ பண்ணி கொடுக்கணும், உங்களால முடியுமான்னு கேட்டாரு. சார் என்னால முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு. நான் சேல சம்பவத்தை சொன்னேன். ஐயோ அவர் பேசுறப்போ போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்றது? உடனே அவர் டக்குன்னு, அவரு தெரிஞ்சு கேட்டாரோ தெரியாம கேட்டாரோ தெரியல, ஏப்பா கேமரா மட்டும் தனியா வச்சுட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இருக்குதுயா, நான் இந்த கேமரா இப்பதான் வாங்கிட்டு இருந்து 1 மாசம் ஆச்சு, இந்த கேமராவுக்கு அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கு, அதை வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு வந்துட்டேன், அது இருந்தா நம்ம தனியா எடுக்கலாம் அப்படின்னு. அப்படியா, ஃபங்க்ஷனுக்கு உள்ள 4 நாள் இருக்குது, உங்ககிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் இருக்குல்ல? ஆமா சார் இருக்குது அப்படின்னு. அப்ப நீ சிங்கப்பூர் நாளைக்கே புறப்படு, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி விசா எல்லாம் வாங்கி தர சொல்றேன், போயிட்டு வா. என்ன இப்ப எப்போ வருவேன்னாரு. சார் காலையில போனா வாங்கிட்டு நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு. சரி, எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, அது எவ்வளவு வேலைன்னு சொன்னாரு. நான் $2000 சொன்னேன். அவங்க 3000 சிங்கப்பூர் டாலருக்கு டிராவலர்ஸ் செக்கா மாத்தி என் கையில பணம் கொடுத்தாங்க. நான் காலையில 8:15 புறப்பட்டு மத்தியானம் போய் அந்த ரிமோட் கண்ட்ரோலை வாங்கிட்டு நைட்டு வந்துட்டேன். ஃபங்க்ஷன் நடந்தது. கேமரா மூளையில வச்சுட்டு நான் வந்து விஐபிஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற அந்த வியூ ஃபைண்டரை கையில வச்சுக்கிட்டு இதுல போக்கஸ் பண்ணவும் எக்ஸ்போஸ் பண்ணவும் ஜூம் பண்ணவும் பண்ணிட்டு இருக்கிற போது என் கூட உட்காந்துருந்த அபிஷியல்ஸ், முக்கியமான அதிகாரிகள்லாம் இதை பாக்குறாங்க. என்னடா இவன் வந்து கேமரா அங்க வச்சுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு கேமரா இப்படி கண்ட்ரோல் பண்றான், இவன் யாரு என்னன்னு என்னுடைய விலாசம் போக்குவரத்தெல்லாம் கேட்ட பிறகு என் வாழ்க்கையில் 3வது திருப்பு முனை. எம்ஜிஆர் எங்க ஃபங்க்ஷன் வச்சாலும் ஈரோடு வாத்தியார் தான் வீடியோபர். 2 வருடங்கள் என்னால் அந்த வருமானத்தை என்னால் பார்த்திருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் எனக்கு கோவை நண்பர் ஒருத்தர் அறிமுகம் பண்ணாரு. கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பங்களாவில் ஜெகன் போட்டோ ஒர்க்ஸ் சொல்லிட்டு அவனாஜி ரோட்ல இந்த பங்களாவில் ஸ்டுடியோவில் நான் வந்து ஆர்டிஸ்டா போய் சேர்ந்தேன். எனக்கு பாஸ் சங்கர்னு ஒருத்தர். காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் நேரா நான் வந்து கோயம்புத்தூர் போயிடுவேன். கோயம்புத்தூர் போயிட்டு காலையில புறப்பட்டு வீட்டுல வந்து குளிச்சுட்டு மறுபடியும் பாஸ்போர்ட் போயிடுவேன். இப்படி நான் வந்து 10 வருஷம் அங்க ஜிடி நாயுடு ஜெகன் போட்டோகிராஃப்ல ஆர்டிஸ்டா இருந்தேன். என் வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை என்னால் எங்கும் கற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன என்றால், அவர்களிடம் ரொம்ப அட்வான்ஸ் ஆன ரொம்ப சிறப்பான கேமராக்கள் முதல் கொண்டு அவங்க கையில் இருந்தது. ஹேசல் பிளேடு, லினா, சூப்பர் டெக்னிக்கா, லீக்கா, இதெல்லாம் வாழ்க்கையில் அன்னைக்கே அந்த ஹேசல் பிளேடு விலை 80,000 ரூபா. நினைச்சு பாருங்க. அதையெல்லாம் கையாளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்க எனக்கு வந்து நிறைய கத்துக்கிட்டேன். இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபி, மேக்ரோ போட்டோகிராஃபி, ஃபேஷன் போட்டோகிராஃபி, லட்சுமி மில்ஸ் ஃபேஷன் போட்டோகிராஃபி எல்லாம் நாங்க பெங்களூர்ல போய் எடுத்தோம். ஃபேஷன் போட்டோகிராஃபி, மைக்ரோ போட்டோகிராஃபி, இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபி, இதெல்லாம் நாங்க வந்து அங்க எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்து நிறைய கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 6 மாசம் நான் பெரியவர் ஐயா நாயுடு கூட வெளியில போற பக்கம்லாம் படம் எடுக்கிறதுக்கு போறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ரொம்ப அருமையான மனிதர். எந்த சந்தேகம் கேட்டாலும் இமீடியட்டா அவர் வந்து அதை விளக்கம் கொடுக்கக்கூடியவர். நிறைய சந்தேகங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கிடைச்ச அனுபவத்தை எல்லாம் வச்சு ஈரோட்டில் முதல்ல எனக்கு வந்து ஈவிகே செல்வம் அவர்கள் வைஸ் சேர்மனா இருந்தாரு, அம்பாயிரம் அவர்கள் பொருளாளர் இருந்தாரு, அப்போ ராஜா அவர்கள் சேர்மனா இருந்தாங்க. அப்போ 100ஆண்டு விழா
நடந்தது. அந்த நூற்றாண்டு விழா நடந்த கமிட்டியை வந்து கவுன்சிலர்ல போட்டோவை மாற்றத்துக்கு பர்மிஷன் வாங்கி தான் மாட்டணுமா. ஸோ கவுன்சிலர்ல மாற்றத்துக்கு பர்மிஷன் கிடைச்சது. உடனே ஈவிகே செல்வம் அவர்கள் ஃபோன் பண்ணி, இதே கார்த்தி, இது மாதிரி எங்க போட்டோ மாற்றத்துக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு, ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னாரு. எடுத்துடலாங்க அப்படின்னு. டேய் 36 பேர்ரா, எவ்வளவு பெருசு எடுக்கலாம் அப்படின்னாரு. ஐயா எவ்வளவு பெருசு வேணாலும் எடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு. எங்களுக்கு ஒரு செவரே சொந்தம், அவ்வளவு பெருசு எடுப்பியா அப்படின்னாரு. சார் நீங்க செவரை காட்டுங்க, அளந்துகிட்டு எடுக்கலாம் அப்படின்னு. நீ உடனே புறப்பட்டு வா, கவுன்சில் ஹாலுக்கு வா அப்படின்னாரு. சரி, முனிசிபல் கவுன்சில் ஹாலுக்கு போனோம். பழைய சில்வர் ஜூப்ளி கவுன்சில் ஹால் போனோம்னா எல்லா பக்கமும் எல்லா கவுன்சிலர், ஜனாதிபதி அவங்க படம் எல்லாம் மாட்டிருக்கு. இடமே இல்லை. 36 படம் போடணும்னா கொஞ்சம் பெருசா மாட்டணும், அது இடம் இல்லை. அப்போ நிலவுக்கு மேல 8 அடி உயரம். சார் இங்க மாட்டிக்கலாம் அப்படின்னு. அந்த 8 அடி உயரத்துல 1 அடி 1 அடி ஃப்ரேம். ஸோ 2 அடி போச்சுன்னா 6 அடி உயரம் ஃப்ரேம். ஸோ 4 அடிக்கு 6 அடி குரூப் போட்டோ போட்டலாம் அப்படின்னு. சரின்னு எல்லாத்தையும் வர சொன்னாங்க. 4 அடிக்கு 6 அடி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு நெகட்டிவ் எடுத்து அதை வந்து அவ்வளோ பெரிய படம் போடுறதுக்கு அன்னைக்கு இப்ப இருக்கிற மாதிரி பிளக்ஸ் எல்லாம் இல்லை. நெகட்டிவ்ல அவ்வளோ பெரிய படம் போடணும்னா கிரைன்ஸ் இல்லாம, படம் வந்து அம்மிக்கல்லு குத்துற மாதிரி இல்லாம, படம் படமா இருக்கிற மாதிரி படம் போடணும்னா அந்த அனுபவம் எல்லாம் நான் கோவையில் கற்றுக்கொண்டதுதான். அந்த அனுபவத்தை வைத்து அந்த படம் போட்டேன். அதற்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இப்படி நான் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அந்த டைம்ல எங்க பாட்டி இந்த மாதிரி, ஏண்டா நீ முனிசிபாலிட்டியில படம் போட்டிய? ஆமாங்க பாட்டி, எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. போட்டோ தொழில் நல்ல தொழில் தானே பாட்டி அப்படின்னு. உடனே டேய், உலகத்துல போட்டோவுக்கும் புகழுக்கும் மயங்காதவன் யாருமே இல்லடா, நல்ல தொழில்டா அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஏன் பாட்டி நீ வந்து ஓட்ட காசு காலத்துல பிறந்துட்டு உனக்கு போட்டோகிராஃபி பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். டேய் உனக்கு தெரியாதுடா, ஆனா அதுக்கு அவ்வளவு மதிப்புடா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு போயிட்டேன். ஆனா நான் வந்து அவங்க சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நான் அனுபவித்த ஒரு சம்பவம். பேப்பர் மில்லுக்கு காஞ்சி பெரியவர் அவர்கள் வந்தார். விஸ்வநாதன் என்று ஜிஎம் இருந்தார். அவர் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பெரியவர் வராரு, அவரை எங்கெங்கெல்லாம் வராரோ அதெல்லாம் போட்டோ எடுக்கணும், ஆனா அவரை வந்து இங்கே இல்லைங்கன்னு எல்லாம் சொல்லாதீங்க, அவர் எப்படி இயற்கையா இருக்காரோ அப்படி படம் எடுத்து எனக்கு ஒரு சின்ன ஆல்பம் பண்ணி கொடுங்கன்னாரு. சரின்னு உடனே வந்தாரு, பேசினாரு. இவர் பேப்பர் மில்ல பூராவும் அவரு சுத்தி பார்க்கணும்னு ஜிஎம்க்கு ஆசை. பெரியவர்கிட்ட எப்படி இந்த மாதிரி பேப்பர் மில்ல வந்து சுத்தி பாருங்கன்னு கூப்பிட்டா அவர் மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்காக அவர் சாமர்த்தியமா அவர்கிட்ட, சுவாமிகளுடைய பாதம் என் பேப்பர் மில்ல எல்லா பக்கமும் பட்டா நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு. அது எப்பேற்பட்ட ஒரு ரிக்வஸ்ட் பாருங்க. கேட்கிற வார்த்தைய எப்படி மாத்தி கேட்டா அதுக்கு என்ன பலன் பாருங்க. உடனே அவர் பெரியவர், ஓ பேஷா பேஷா அப்படின்னாரு. உடனே வந்தாங்க, பேப்பர் மில்ல சுத்தி வந்தாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுக்கிறதுக்கு உண்டான இடம் இல்லை. அந்த பினிஷிங் செக்ஷன் வர்ற போது அகலம் ஒரு 30 அடி. அதில் அவங்க எல்லாம் வரிசையா நின்று வர்றாங்க. ஜிஎம் வந்து பெரியவர் கூட பேசிக்கிட்டே வர்றாரு. நான் அவங்களுக்கு முன்னாடி போய் பின்பக்கமா நான் கால் ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க ஸ்பீடுக்கும் என் ஸ்பீடுக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்பதான் ஷேக் இல்லாம இருக்குன்னு. நான் இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பெரியவர் என்னை பார்த்து கை காட்டி நில்லுனாரு. எனக்கு ஒரே பயம், என்னடா இப்படி பெரியவர் சொல்லிட்டாரு, நாம் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு. உடனே சரி பார்க்கலாம். ஜிஎம் வந்து என்னன்னாரு, நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். பெரியவர் என்ன பண்ணாரு, அந்த துணியை எடுத்து தலையில இப்படி முக்காடு போட்டாரு. அந்த தண்டத்தை இப்படி வச்சுக்கிட்டு கையை இப்படி காட்டி எடு அப்படின்னாரு. எனக்கு பூமியே 2ஆ பொழந்து நான் உள்ள போயிட்ட மாதிரி நினைச்சேன். காரணம் என்னன்னா, என் கிழவி நீ அன்னைக்கே சொன்ன போட்டோவுக்கும் புகழுக்கும் மயங்காதவன் உலகத்துல யாருமே இல்லைன்னு, அந்த வார்த்தை இன்னைக்கு உண்மையா போயிடுச்சு. ஒரு சாதாரண எல்லாத்தையும் துறந்த ஒரு சன்னியாசி தன்னை இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சு போட்டோ எடுக்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப எங்க பாட்டியை நினைச்சு பெருமைப்பட்டேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு போட்டோகிராஃபருக்கு எவ்வளவு மரியாதை. இந்த தொழில் வந்து மோசமான தொழில் அல்ல. இந்த மாதிரி கோயம்புத்தூர் அனுபவங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் நிறைய பயன்பட்டது.
ஊட்டி ஃப்ளவர் ஷோ கிட்டத்தட்ட 300 டிவி வச்சு புஷ் கம்பெனிக்காரன் ஸ்பான்சர் பண்ணினான். 300 டிவி வச்சு ஃப்ளவர் ஷோ ரிலே பண்ணேன். அதெல்லாம் சாதாரண சமாச்சாரம் இல்லை. ஏன்னா பொட்டானிக்கல் கார்டனில் டிவியை கொண்டு போய் வைக்கிறதுனா மழை வந்துடும். அந்த டிவி கண்காணாத இடத்துல இருக்கிற போது அவனா தூக்கி தலைமையில வச்சுட்டு போயிடுவான். ஸோ அந்த டிவி மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தேக்கம்பூட்டில் ஒரு சின்ன வீடு மாதிரி 5 அடி உயரத்துக்கு கட்டி அதுக்கு கூடாரம் எல்லாம் போட்டு மழையை பாதுகாப்பு கொடுத்து ஒவ்வொரு டிவிக்கும் ஒரு போலீஸ்காரர் சென்ட்ரி போட்டு ஸ்பாட் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு டிவிக்கும் செஞ்சு அந்த ஃபங்க்ஷன் நடத்தினேன். அதெல்லாம் பெரிய சாதனை. அதே மாதிரி பழனி கும்பாபிஷேகம் மலை மேலிருந்து கீழே கும்பாபிஷேகம் பூராவும் ரிலே செஞ்சதுக்கு டிவி வச்சிருந்தேன். அது காலையில் அந்த ஒயரையெல்லாம் எடுக்கிற போது பெரிய நஷ்டம். குரங்கு ஒயரையெல்லாம் கடிச்சு ஒரு 10 காயில் ஒயரை கண்ணா பின்னமாக்கிடுச்சு. அந்த மாதிரியான சில சந்தர்ப்பம். அதே மாதிரி அந்த நேரத்தில் லாக்டவுன் பீரியட் வந்தது. ஒரு யூடியூப் சேனல் ஓவியம் கார்த்தி என்று தொடங்கி எனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் என்னோட பேர் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் எங்கே படித்து எங்கே வேலைக்கு சேர்ந்தனோ 38 வருஷம் ஒரே ஸ்கூலில் சர்வீஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய பேர் நிலைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய சரஸ்வதி படம் 10 அடிக்கு 10 அடி வரைஞ்சேன். ஆனால் அந்த படத்தை நான் சாதாரணமாக வரையலை. எப்படி பெயிண்டிங்ஸ் எல்லாம் 200 வருஷம் 300 வருஷம் 1000 வருஷம் இருக்குதோ அதுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் எல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதுபடி அந்த படத்தை வரைந்தேன். 1970 வரைந்தேன். இன்றைக்கு 40 வருஷம் ஆச்சு. அந்த படத்தில் இன்னும் இது வரைக்கும் ஒரு பெயிண்ட் பேரில் படல் உரியல, பெயிண்ட் ஃபேட் ஆகலை. அத்தனை பசங்களும் வழிபட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நான் செஞ்ச சாதனை. எனக்கு ஒரு திருப்தி. அதே போல் ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் காலேஜ் ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு கரடு சித்தோட்டுக்கு பதில் ஒரு கரடில் ஒரு கல்லூரி வருது அப்படின்னு உடனே நான் அதை ஏன் குறும்படமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு 15 நாளும் அதை போய் படம் எடுத்தேன். அதுக்கு ஈரோடு டிரான்ஸ்போர்ட் மேனேஜர்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. கார் வசதி இல்லை, எனக்கு பைக் வசதி இல்லை. அதனால் கார் கொடுத்து ஒவ்வொரு 15 நாளையும் என்னை அனுப்புனாங்க. 15 நாளைக்கு ஒருக்க போய் 2 வருஷம் அதை படம் எடுத்து கரடும் கல்லூரி ஆகும்னு ஒரு படம் எடுத்து அது எத்தனை இரும்பு எத்தனை சிமெண்ட்டு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஆடியோ வீடியோ வச்சு டப்பிங் பண்ணி அதை நான் கொடுத்தேன். பொங்கல் திருநாளில் தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிக்கு எல்லாம் ஒரு போட்டி வைத்தார்கள். நகராட்சியின் பணியை பற்றி ஒரு சிறிய குறும்படமாக எடுத்து அனுப்பி அது எது நன்றாக அதுக்கு பரிசு வழங்கினார்கள். அப்பொழுது இருந்த கமிஷனர் எனக்கு அந்த உத்தரவை கொடுத்தார். பூபாலமும் நீலாம்பரியும் என்ற தலைப்பில் நகராட்சியின் பணிகளை குறும்படமாக பதிவு செய்தேன். அதை பொங்கல் திருநாளில் வெளியிட்டார்கள். அதற்கு பரிசும் கிடைத்தது. எனக்கு பாராட்டம் கிடைத்தது. மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் 60 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை துவங்கி வைத்தார். அந்த திட்டத்திற்கு உண்டான அழைப்புதலை அடிப்பதற்கு எல்லா ஓவிய ஆசிரியருக்கும் அழைப்பு வந்தது. முகப்பு படமாக நான் வரைந்த படம் அவர் விருப்பத்திற்கேற்றவாறு அமைந்தது. அதற்காக அவர் கையெழுத்திட்ட அந்த அழைப்புதலை எனக்கு அனுப்பி வைத்தார். அது வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி. அதனால் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டால், ஏன் வாழ்க்கையில் நான் கலப்பு திருமணம் செய்து கொண்டவன். நானும் எனது துணைவியாரும் திருமணம் செய்யும் பொழுது எங்களது குடும்பத்தாரால் நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டோம். வேற இடத்துல கலப்பு திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம்னா, நாம் எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு திருமணம் பண்ணுறோம், அவங்க முன்னாடி நம்ம நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுனால முதல் 2 வருஷம் குழந்தை வேண்டாம். முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 5 வருஷம் கேப். ஒரு குழந்தை இன்ஜினியர், ஒரு குழந்தை டாக்டர். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுலேருந்து எக்ஸாமினேஷன் எழுதுலேருந்து எல்லா வகையிலும் உதவி பண்ணோம். ஒரு குழந்தை படிக்கணும்னா பேரண்ட்ஸு 50% ஹெல்ப் பண்ணலைன்னா குழந்தை படிக்காது. ஸோ அந்த மாதிரி படித்து வந்ததில் என் பையன் பிஇ எம்எஸ் பிட்லான்னு பண்ணி அவன் எம்எஸ் முடித்தான்.
என் பொண்ணு பயாலஜில சென்டம் வாங்கி டாக்டர் ஆனா, இதெல்லாம் எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். எனக்கு 10 பைசா செலவில்லாம எங்க பிள்ளைங்க என்னைய காப்பாத்திருச்சு. நமக்குள்ள நிறைய ஈகோ இருக்கு. என்னன்னா ஒருத்தனை கல்யாண வீட்டுல பார்த்தா யாரையும் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டு அவங்ககிட்ட நமக்கு தெரியலன்னா மனம் விட்டு கேட்டா அவன் சொல்லுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை சார். ஒரு உண்மையை சொல்ல போனா, நமது பிறப்பு நம் கையில் இல்லை, அடுத்தவர் கொடுத்தது. பிறப்பு அடுத்தவர்கள் கொடுத்தது. பிறந்த பிறகு நம்மை குளிப்பாட்டுவது அடுத்தவன், நமக்கு பெயர் வைத்தது அடுத்தவன், நாம் திருமணம் செய்தது அடுத்தவன், நாம் வியாபாரம் செய்து சம்பாதித்து வெளியே வந்தது அடுத்தவர்கள் தயவால். அதே போல் வாழ்வில் நாம் இறந்த பிறகு நம்மை குளிப்பாட்டுவதும் அடுத்தவர் தான். சோ பிறக்கும் போதும் நம்மளை குளிப்பாட்டல, சாகும் போதும் நம்மளை அடுத்தவன் தான் குளிப்பாட்டினான். அப்படி இருக்கிற போது நமக்குள்ள என்ன சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ. தொழில் நல்ல சம்பாத்தியம், அதே போல் சம்பாதிக்கிற தொழில் போட்டோகிராஃபி பிசினஸ், சீசன் பிசினஸ். கண்ணு போயிட்டா தொழில் பண்ண முடியாது. இப்பொழுது இருக்கிற வருமானம் இருக்காது. வருடத்தில் வரக்கூடிய 40 முகூர்த்தத்தை வைத்துக் கொண்டு வாழ்நாள் பூரா தாட்டணும். அதனால தொழில்ல என்னைக்கு செய்தாலும் ஒரு பகுதி சேவிங்ஸ் பண்ணுங்க, ஒரு பகுதி பொருள்களை ரிப்பேர் செய்வதற்கென்று ஒதுக்குங்கள், ஒரு சில பகுதி பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் செலவு பண்ணுங்கள். அதனால வாழ்க்கையில சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். இதை நான் கத்துக்கிட்டது. ஏன்னா நான் வாழ்க்கையில சேமிக்கல. ஏன் சேமிக்கலன்னா, எனக்கு கரெக்டா புத்தி சொல்லி நீ இடத்த வாங்கி போடு, இந்த பவுனை வாங்கு, இந்த நகையை வையின்னு யாரும் சொல்லல. நான் காசு சேர்ந்தா உடனே ஒரு 50,000 ஃபங்க்ஷன்ல வந்தா உடனே ஃபேமிலியில எல்லாத்தையும் கூட்டிட்டு பாம்பே போ, இல்லாட்டி மலேசியா போ, இல்ல ஊட்டி போய் 10 நாள் தங்கு. அப்படி நான் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் செலவு பண்ணி என் காசெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட இருக்கிற அத்தனை பொருளுமே நான் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டவை. நான் எனது உறவினர்களை பகத்தி கொண்டு திருமணம் செய்தது. எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, ஆனா அத்தனையும் நான் சம்பாதிச்சது. அது எனக்கு ஒரு பெருமை. அதனால நீங்க நல்ல சம்பாதனம், சேமிப்பு, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள், இது இருந்தா போதும். ஜப்பான்ல ஒரு பழமொழி உண்டு சார், யார் பேசினாலும் காதை கொடு, நண்பர்களுக்கு கையை கொடு, ஆனால் உதட்டை மட்டும் மனைவிக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நேர்மை, நியாயம், தர்மம் இதோட இருக்கணும். என்னை இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பாராட்டு கொடுத்ததுக்கு திரும்பவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி என்னைய முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.